இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளக்காதல் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதிலும் கணவன்மார்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தாலி கட்டிய கணவனை உயிரோடு மண்ணில் தோண்டி புதைத்து விட்டார் அவருடைய மனைவி. இதனை பார்த்த கணவர் ஒருவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கள்ளக்காதலில் இறங்கிய தன்னுடைய மனைவியை அந்த கள்ளக்காதலனுக்கே திருமணம் செய்துவிட்ட நிகழ்வும் நம்முடைய நாட்டில் அரங்கேறியிருக்கிறது. நம்முடைய திருச்சியிலையும் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. அதற்கான உரிய தண்டனையும் நீதிமன்றம் தற்போது கொடுத்திருக்கிறது. திருச்சி தாராநல்லூர் பூக்கொள்ளை தெருவை சேர்ந்தவர் ஷேக் தாவூது. இவருக்கு 40 வயது ஆகிறது. தையல்காரராக இருக்கிறார். இவர் பிறவியிலேயே காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாவார். இவருடைய மனைவியின் பெயர் ரஹமத் பேகம் என்கிற யாஸ்மின். இந்த பெண்ணுக்கு வயது 31. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்களுடைய வீட்டின் முதல் தளத்தில் ஷேக் தாவூதின் தங்கை கணவனான அப்துல் அஜீஸ் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் அப்துல் அஜீஸுக்கும் ரஹமத் பேகம் இடையேவும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் கணவர் ஷேக் தாவூதுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். பின்னர் இந்த விஷயம் குடும்பத்தினர் அனைவருக்குமே தெரிந்துவிட்டது. அவர்கள் அனைவருமே இந்த கள்ளக்காதல் ஜோடியை கண்டித்து அறிவுரையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே அவர்களுடைய பேச்சை கேட்காமல் உறவை தொடர்ந்தனர். இதனால் ஷேக் தாவூதிற்கும் ரஹமத் பேகத்துக்கும் இடையே தினமும் தகராறு வெடித்தது. தங்களுடைய கள்ள உறவுக்கு கணவர் குறுக்கே நிற்பதால் அவரை கொன்றுவிட ரஹமத் பேகமும் அப்துல் அஜீஸும் பிளான் போட்டனர். இந்த நிலைமையில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஷேக் தாவூதிற்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறது. இதையே சாக்காக பயன்படுத்தி கொண்ட ரஹமத் பேகம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கணவனை அழைத்து சென்றார். அப்போது கொரோனா உச்சத்தில் இருந்ததால் அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள். பிறகு அதற்கான மாத்திரைகளையும் கொடுத்து கணவனை அன்பாக கவனித்துக் கொள்வது போல் இவர் நடித்திருக்கிறார். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து டாக்டர்கள் எழுதி கொடுத்த மாத்திரைகளுக்கு பதிலாக 10 தூக்க மாத்திரைகளை அப்துல் அஜீஸ் ரஹமத் பேகமிடம் கொடுத்திருக்கிறார். மறுநாள் இரவு 5 தூக்க மாத்திரைகளை கொடுத்து தன்னுடைய கணவருக்கு சாப்பிட வைத்திருக்கிறார். கணவரும் அதை சாப்பிட்டதுமே தூங்கிவிட்டார். பிறகு நள்ளிரவு 2 மணிக்கு ஷேக் தாவூதுவின் முகத்தில் கள்ளக்காதலன் அழுத்த கணவனுடைய 2 கால்களையும் கெட்டியாக அமைத்து பிடித்து கொண்டாராம் மனைவி. பிறவியிலேயே வாய் பேச முடியாத ஷேக் தாவூது திமிரி கொண்டு முனகல் சத்தம் எழுப்பியிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய பெரியப்பா மகன் சபி என்பவர் ரூமுக்குள் நுழைந்து என்னாச்சு என்று கேட்டுள்ளார். அதற்கு ரஹமத் பேகம், இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, இதில் தலையிட்டால் உன்னையும் கொன்றுவிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இதனால் பயந்து போன அவர் அங்கிருந்து அலறிக்கொண்டு வெளியே ஓடிவிட்டார். பிறகு மீண்டும் கணவனை தலையணையால் அழுத்தவும் அவர் மூச்சு திணறி இறந்துவிட்டார். மறுநாள் காலையில் 7 மணிக்கு உடல்நலம் மோசமாகி இறந்துவிட்டதாக இவருடைய மனைவி நாடகமாடியிருக்கிறார். பிறகு இறுதி சடங்குகளும் ஆரம்பமாயின. ஆனால் அதற்குள் நள்ளிரவில் நடந்த இந்த அக்கிரமங்களை ஒன்றுவிடாமல் குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறார் சபி. இதனையடுத்து காந்தி மார்க்கெட் போலீசார் வந்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு கள்ளக்காதல் ஜோடிகள் 2 பேரையும் கைது செய்தனர். இது சம்பந்தமான விசாரணையும் திருச்சி 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது. நேற்றைய தினம்தான் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அப்துல் அஜீஸுக்கும் ரஹமத் பேகத்துக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பளித்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.